ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஹோட்டல் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நறுஞ்சுவை பிரியாணி. நறுஞ்சுவை பிரியாணின்றனால வெறும் பிரியாணி மட்டும் தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி ஐட்டம்ஸு, டிக்கா இதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். இந்த ஃபுட் அண்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலில் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உள்ளே வந்து கிச்சன் இருக்குது. நான் வந்து காட்டுறேன் இங்கே பாருங்க. இடம் வந்து ஃப்ரண்ட்ல வந்து சின்னதாக இருக்கிறதுனால பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைனீஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். என்ன இது தந்தூரியா? ஆஹா ஆஹா, இங்க பாருங்க தந்தூரி சும்மா வேற லெவல்ல ரெடி ஆயிட்டு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இந்த நறுஞ்சுவை பிரியாணி பார்த்தாலே எனக்கு வந்து சாப்பிடணும் போல இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நறுஞ்சுவை பிரியாணியும் வாங்கியாச்சு. இவங்க புதுசா ஆரம்பிச்சுக்கிற இந்த தந்தூரி இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்தாலே பாருங்க பயங்கரமா டெம்டிங் ஏறுது. இதே நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயோனைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, புதினா சட்னி வரை கொடுத்துருக்காங்க. ஒரு லெக் பீஸ் நம்ம பிரியாணியில கச்சிருக்கு. ஆனியன் ரைத்தா சொல்லணும், கேரட்டு அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு நறுஞ்சுவை பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு பார்க்கலாம். லெக் பீஸ் ஒன்று இருக்கு, சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் பாத்தீங்கன்னா நல்லா வந்து குக் ஆயிருக்கு. குவான்டிட்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க குவான்டிட்டி நிறைய இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். நறுஞ்சுவை பிரியாணி தான் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சாப்பிட்டுருக்கோம். அந்த டேஸ்ட் வந்து சுத்தமா மாறவே இல்லை, சூப்பரா இருக்கு. ஆனியன் ரைத்தா வச்சிருக்காங்க. பிரியாணியோட ஒரு குருமா கொடுக்குறாங்க. ஆனா எனக்கு குருமா தேவையில்ல, நான் பிரியாணி அப்படியே தான் சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கு பிரியாணி. அடுத்தது இவங்களோட தந்தூரி. தந்தூரி பாருங்க. ஆஹா, இந்த வாசனை தந்தூரி வாசனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட போறோம். மைனஸ் தொட்டு தனியா ஒரு ஆளால இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசா பண்ண முடியாது, இதை கொண்டு போக முடியாது. தந்தூரி வேற லெவல் டேஸ்ட். பாத்தீங்கன்னா நறுஞ்சுவை பிரியாணில எக்ஸ்ட்ராடனரி டேஸ்டா இருக்கு இந்த தந்தூரி. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அவ்வளவு டேஸ்ட், ரொம்ப டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஓனரையும் வந்து கேட்கலாம், ஏன்னா புது ஐட்டம் ஆட் பண்ணிருக்காங்க. சாப்பிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து பாத்தீங்கன்னா இங்க நறுஞ்சுவை பிரியாணி பாண்டிச்சேரியில் நடக்கிற இந்த ஃபுட் அண்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்லையும் வந்து சாப்பிட்டு பார்த்தாச்சு. ஸோ டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பா அங்க என்ன டேஸ்ட் கொடுக்குறாங்களோ அதே லெவல்ல இருக்கு. முக்கியமா ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரியாணியோட நிறுத்தாம இந்த ஃபுட் ஸ்டால்ல வந்து தந்தூரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிக்கா போடுறாங்க, சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறாங்க. இங்க ஒரு விஷயம் நான் இப்பதான் கேள்விப்படுறேன். நறுஞ்சுவை பிரியாணில பக்கெட் பிரியாணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா ஹாட் பேக், பெரிய ஹாட் பேக் இருக்கு. இதை பத்திலாம் வந்து சார் வந்து கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் இங்க வந்து எப்பயுமே வந்து நறுஞ்சுவை பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும். நானும் வந்து இப்ப சாப்பிட்டேன், சூப்பரா தான் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார். தந்தூரி வேற இங்க போடுறீங்க, தந்தூரி வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட். கூட மயோனைஸ், புதினா சட்னி எல்லாம் கொடுத்து கலன்னு கலக்குறீங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். இந்த ஹாட் பாக்ஸ் வந்து வச்சிருக்கீங்க, பக்கெட் பிரியாணி கேள்விப்பட்டேன். இது என்ன சார் ஹாட் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, இதை பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலா நம்ம எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நறுஞ்சுவை பிரியாணி ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன ஒரு பேசிக் கான்செப்ட்ல ஆரம்பிச்சோம்னா, பேக்கிங் வந்து பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ நம்மளோட பேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் பேஸ்டு, அதாவது டீகம்போஸ் ஆகக்கூடியது. ஸோ என்விரான்மெண்ட் வந்து ஃப்ரெண்ட்லி, பேப்பர் பேஸ்டு பேக்கிங் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சது ஆக்சுவலா. ஸோ அப்போ இண்டிவிஜுவல் பிரியாணி, இண்டிவிஜுவல் ஆர்டர்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி பேக்கிங்ல கொடுக்குறோம். இப்போ நெக்ஸ்ட் தாட் வந்து இப்போ பக்கெட் பிரியாணி இருக்கு. ஸோ பக்கெட் பிரியாணி யூஸ்வலா எல்லாருமே பிளாஸ்டிக்ல கொடுக்குறாங்க, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல கொடுப்பாங்க ஆக்சுவலா. ஸோ இதோட வேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 400-500 கிராம்ஸ் வந்து வேஸ்ட் வந்துடும். என்னதான் நீங்க பிளாஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாலும் அந்த பக்கெட்ல நீங்க ஒரு தடவைக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. ஒரு தடவையோ 2 தடவை யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க, தூக்கி தான் போடுவீங்க.
இதெல்லாம் எங்க போகுது? அதுக்கப்புறம் அந்த அலுமினியம் ஃபாயில்ல தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கட்டி தராங்க. சில்வர் ஃபாயில்னு சொல்றதுல தான் சைட்ஸ் எல்லாம் கட்டி தராங்க. இந்த வேஸ்ட் எல்லாம் வந்து போகுது. அப்ப அதுக்கு வந்து மாற்று ஐடியா, நம்ம அதை வந்து பிளாஸ்டிக்ல கொடுக்க கூடாது. ஸோ மாற்று ஐடியா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் பாக்ஸ்ல கொடுக்கலாம்னு ஆரம்பிச்சோம். இப்போ பக்கெட் பிரியாணி வந்து 4 பேர் சாப்பிட்றாங்க, 6 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம அதே கான்செப்டை ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கோம். ஸோ ஹாட் பாக்ஸ்ல வந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி, 6 பேர் சாப்பிட்ற மாதிரி ஹாட் பாக்ஸ்ல பிரியாணி டெலிவரி கொடுத்துரும். பிரியாணி வந்து ஹாட் பாக்ஸ்ல வந்துடும், சைட்ஸ் எல்லாம் வந்து கேரியர்ல வந்துடும். இப்போ இதுல வந்து என்ன வந்து பெனிஃபிட் அப்படின்னா, கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்னா, இப்போ 4 பேர் சாப்பிட்ற பிரியாணி நீங்க இண்டிவிஜுவலா வாங்குறீங்கன்னா ஒரு 220 பர் பிரியாணி அப்படின்னா ஒரு 80 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல பேக்கிங் காஸ்டே பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்மளது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி பேக்கிங்ன்றதுனால பேக்கிங் காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு பிரியாணிக்கு வந்து 30 rupees வந்துடுது. ஸோ 4 பிரியாணினா ஒரு 120 ரூபா வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பெனிஃபிட்டை நம்ம கஸ்டமருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ இப்போ நீங்க ஹாட் பாக்ஸ்ல பிரியாணி வாங்கும்போது 799 தான். 4 பேர் சாப்பிட்ற பிரியாணி வந்து 799 தான். பிளஸ் வந்து அதுல வெறும் பிரியாணி மட்டும் கிடையாது, கூட வந்து நம்ம என்ன தரோம்னா ஸ்வீட் தந்துருவோம். பிளஸ் வந்து 65 வந்து இப்போ 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு 8 பீஸ் போன்லெஸ் 65 தந்துடும். ஸோ அதோட வேல்யூவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 பீஸ்னா ஒரு 150 ரூபா அதோட வேல்யூ. ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 799 தான் தரோம். அதே 6 பேர் சாப்பிட்ற பிரியாணி இருந்தால் 1099 தரோம். இதே மாதிரி மட்டன்லயும் இருக்கு, சிக்கன்லயும் இருக்கு. ஸோ இதுல 2 விஷயம். ஒன்று வந்து கஸ்டமரும் வந்து நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமரும் வந்து தே ஆர் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, இப்போ ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 500 to 600 grams வேஸ்ட் வந்து என்விரான்மெண்ட்ல அக்குமுலேட் ஆகிறத அவாய்ட் பண்றாங்க. சரியா? ஸோ அதனால நாங்கள் என்ன பண்றேன்னா, ஸோ கஸ்டமர் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து என்ன பண்றோம், காஸ்ட் பெனிஃபிட்டை கஸ்டமருக்கு கொடுத்துட்றோம். ப்ளஸ் கஸ்டமர் அதை சூஸ் பண்றதுனால ஹி இஸ் கான்ட்ரிபியூட்டிங் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்றேன்னா, ஒரு ஹாட் பாக்ஸ் பிரியாணி மேலேயும் ஒரு பெரிய சல்யூட் தேங்க்யூ நோட்டு கொடுத்து அனுப்புறோம். சார் நீங்க வந்து இவ்வளோ வேஸ்ட்டை வந்து நீங்க வந்து என்விரான்மெண்ட்ல அக்குமுலேட் ஆகிறத அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிக் சல்யூட். ஸோ இதுக்காக நாங்கள் வந்து டேஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்றது இல்லை. டேஸ்ட் ஆஸ் யூஷுவல் எப்பயும் மாதிரி டேஸ்ட்டை தான் மெயின்டைன் பண்ணணும். டேஸ்ட், குவான்டிட்டி இதெல்லாம் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஹாட் பாக்ஸ் கான்செப்ட் ஆக்சுவலா. சரி சார். சார் எனக்கு இன்னொரு கொஸ்டின், பக்கெட் பிரியாணி இருந்தா பக்கெட் அவங்க எடுத்துக்கிறாங்க, இந்த ஹாட் பேக் எப்படி அவங்க எடுத்துக்கணுமா இல்ல நீங்க வந்து ரிட்டர்னபிள் தான்? பட் என்னன்னா ஆக்சுவலா நம்ம ஆரம்பிக்கும் போது ஹாட் பாக்ஸை வந்து மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு 500 rupees அட்வான்ஸ் வாங்கிக்கலாம், நம்ம எப்போ வேணா கலெக்ட் பண்ணிக்கலாம். நாங்களே ஏன்னா டெலிவரி வந்து ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். ஃப்ரீ டெலிவரி எங்கனாலும் பாண்டிச்சேரிக்குள்ள எங்கனாலும் ஃப்ரீ டெலிவரி கொடுக்கும். அந்த பெனிஃபிட் நான் சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். பிளஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாம ஒரு 500 rupees ஏதாவது அட்வான்ஸ் மாதிரி வச்சுக்கலாம்னு யோசிச்சோம். பட் மக்கள் வந்து நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அவங்க 2 அடி எடுத்து வச்சு யாருமே வந்து அந்த கான்செப்டுக்குள்ளேயே போகல. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, நான் உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொடுத்துறேன். எங்களுக்கு அந்த பர்டனே கிடையாது ஆக்சுவலா. சோ we don't feel the burden. உடனே வந்து அந்த பர்டனே இல்ல. சோ அதனால வந்து என்னடா இது நம்ம கொடுத்தோம் ரிட்டர்ன் வரல, சக்சஸ் தான் இது. ஆமா, பியூர்லி சக்சஸ் தான். ஓகே ஓகே. சோ அதனால மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பிக் தேங்க்ஸ், எங்களோட கஸ்டமருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம கான்செப்டை வந்து போடுறது முக்கியம் இல்ல, அதை வந்து மக்கள் ஏத்துக்கணும் இல்லையா? ஏத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து நறுஞ்சுவை பிரியாணி நிறைய கஸ்டமர்ஸ் வச்சிருக்காங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சுத்தமா இருக்கும். கலர்ஸ் யூஸ் பண்றது, அஜினோமோட்டோ அந்த மாதிரியான எந்த என்ஹான்சர்ஸும் யூஸ் பண்றது. நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3-4 hours உங்களுக்கு பசிக்கும். அப்படின்னாலே நீங்க சாப்பிட்ட சாப்பாடு நல்ல சாப்பாடு தான், குவாலிட்டியான பிரியாணி தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா குழந்தைகளும் கூட கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்க வந்து இந்த பாண்டிச்சேரியில நடக்கிற இந்த ஃபுட் அண்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ல வந்து வந்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணவே கூடாத ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நறுஞ்சுவை பிரியாணி. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி மட்டும் இல்லாம தந்தூரி சிக்கன் போடுறாங்க, டிக்கா போடுறாங்க, அதுக்கப்புறம் இந்த சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ அப்படியே வந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு நீங்க இந்த நறுஞ்சுவை பிரியாணியை நீங்க இங்க வந்து சாப்பிடலாம். ஒரு டின்னரை வந்து பக்காவான டின்னர் இங்க வந்து முடிக்கலாம். எல்லா ஐட்டமும் இருக்கு. அது இல்லாம இவங்களோட இந்த ஹாட் பாக்ஸ் கான்செப்டுக்கு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ற விதமா பக்கெட் எல்லாம் வந்து இல்லாம இவங்க வந்து முதல் முயற்சியா வந்து பாண்டிச்சேரியில எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கடை வந்து ஃபர்ஸ்ட் கடைன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நறுஞ்சுவை பிரியாணிக்கு ஒரு நன்றி. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் அவர் கஸ்டமர்ஸ் ஆக்சுவலா. ஏன்னா கஸ்டமர்ஸ் ஏத்துக்கிட்டாங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ், நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இங்க டேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.